கசிவனு வந்து இந்த அநியாயத்தை பாருங்க என்ன. உனக்கம்மா இந்த நிலைமை. ஐயோ கடவுளே. தம்பி தம்பி, காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராஜலிங்க அவங்கள வாழ விட மாட்டான்னு சொன்னே தம்பி, கேட்டியா? நான் இருக்கேன், இவங்க 2 பேரையும் ராஜாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொன்னேப்பா. இப்ப இந்த ராணியோட கதைய பாத்தியா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தேவி தேவி, நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? அண்ணே அண்ணே, நான் கூப்பிட்டா என் பொண்டாட்டி என் கூட வரமாட்டேங்கிறா. நீங்க அவகிட்ட சொல்லி என் கூட அனுப்பி வைங்கண்ணே, அனுப்பி வைங்க. நீ வரப்போறியா இல்லையா? இப்ப புரிஞ்சுதாயா? பூ பறிக்க வேண்டிய இந்த கை ஏன் உயிரை பறிக்க வந்தது? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றல, இப்ப எனக்கு சொல்லியா? சொல்லு சொல்லியா சொல்லு. சித்ராவை கொலை செய்ய உனக்கு நிறைய காரணம் இருக்கு. அப்ப ஏன் இதை தடுக்கிற? உன்னை விட அதிகமான காரணம் எனக்கு இருக்கு. ஏன் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப செஞ்ச தப்புக்காக ஒரு அப்பாவி பலியாகலாமா? காத்து சந்தனக்காடு வழியா வீசினா அது மணக்கு, அதுவே சுடுகாடு வழியா வீசினா நாட்டமா இருக்கும். அது காத்தோட தப்பா? அப்படிதான் சித்ராவும். சித்ராவை கொலை செய்யறது என்ன நியாயம்? பாசம் தாங்காம அவ அப்பன் துடிப்பானே, அன்னைக்கு நான் துடிச்ச மாதிரி துடிக்க வைப்போம், கடைசியா திருந்தவும் வைப்போம். ஆனா அதுக்கு கொலை செய்யறது வழி இல்ல. அதுவும் இல்லாம இப்ப சித்ரா ஏன் பாதுகாப்புல இருக்கா, அவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இப்ப நீ போ மங்கம்மா, உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். போறையா போறேன். எல்லா பழியையும் நீ ஏத்துக்கிட்டு நியாயத்துக்காக எப்படி போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால உன் பேச்சை நம்பி இவளை உயிரோட விட்டுட்டு போறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு பணத்தோட வந்து நியாயம் கேட்டப்போ அந்த பணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு தூக்கி எரிஞ்சியே. அந்த ஒரு பணத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பணத்துக்கு உங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு புரியுதா? உனக்கு புரியுதோ இல்லையோ, காலம்தான் உன் மௌனத்துக்கு பதில் சொல்லணும். என் பொண்டாட்டிய தூக்குல மாட்டி சாகடிச்சதும் உங்க அப்ப, அதே மாதிரி உன்னையும் இந்த மரத்துல தொங்க விட்டு சாவுக்கு சாவு. நல்ல நேரத்தில் வந்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேன்னு என் பொண்டாட்டி உயிருக்கு பதிலா இவன் உயிரை நான் எடுத்தப்பேன். விடுங்கண்ணே, அவளை கொல்லாம விட விடுங்கண்ணே. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னன்னு? உன் பொண்டாட்டி சாகல, அவ தெய்வம் ஆயிட்டா. தெய்வமா? என்ன தெய்வம்? சக்தி. அப்ப நான் சிவன் கோயில போய் பார்க்கட்டுமா? பாரு போ. ஐயா, நான் கோயிலுக்கு போறேன். என் பொண்டாட்டிய தெய்வமா பார்க்க போறேன். தப்பிச்சு வந்த உன்னை நான் பின்தொடர்ந்து வந்தேன். அதனால நீ பொழைச்ச. என்ன பாக்குற? இந்த ஒரு பைத்தியம் மட்டுமல்ல, உங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பைத்தியங்கள் இந்த நாட்டுல நடமாடிக்கிட்டு இருக்கு. இப்ப நீ வீட்டுக்கு போகலாம். நிஜமாவே போ சொல்றியா? ஆமா, உங்க அப்பாவை திருத்தணுங்கிற முயற்சியில தான் இப்படி நான் இறங்கினேன். உன்னை பிரிஞ்சிருந்தா அந்த பயத்தால அவர் திருந்துவார்னு நினைச்சேன். திருந்தல. இனிமே நீ இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நீ போகலாம். பார்த்திபா, உனக்கு எனக்கு உள்ள பெரும் பகை, மனப்புக இப்ப தீரப்போகுது. மகிழ்ச்சிங்க. எனக்கும் எல்லையே இல்லாத மகிழ்ச்சி தான். அதனால நீ இப்பவே இந்த ஊரை விட்டு போகணும். இனிமே உன் வீர முழக்கம் எங்க வேணாலும் கேட்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் சாம்ராஜ்யத்துல உன் மூச்சு கூட கேட்க கூடாது. ஏன்? நான் சாக கூட தயாரா இருக்கேன், ஆனா சரணடைய தயாரா இல்ல. உனக்கு வேற வழியே இல்ல. அன்னைக்கு நான் சிறையில் பூத்த சின்ன மலர்னு நீ சொன்னியே, அந்த சிறையில பூத்தது ஒரு மலர் இல்லப்பா, 2 மலர். இந்த புனிதாதான் அந்த 2வது மலர், உன் தங்கச்சி மலர்.
அம்மா உண்மைதான்ப்பா. என்ன வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உங்க கணவனை திருத்த இந்த ஊருக்கு அழைச்ச நீங்க என் தங்கச்சியை பத்தி மட்டும் ஏமா மறைச்சீங்க? பாசத்தால உன் லட்சியம் பாழ்பட்டு போயிட்டு போன பயந்துட்டப்பா. புனிதா, நல்லா அணைச்சுக்கங்க, நல்லா அழுங்க, மொத்தமா பாசத்தையே இப்ப கொட்டி தீத்துருங்க. ஏன்னா இதுதான் உங்க முதல் சந்திப்பு, இதுவே கடைசி சந்திப்பு. ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? பார்த்திபா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். உன்னை என்னால ஜெயிக்க முடியல. நிச்சயமா நீ ஒரு வீரன் தான். ஆனா அந்த வீரனையே நான் இப்ப அடிமையாக்கியிருக்கேன். சொல்லு, போறியா இல்லையா? நான் எதுக்காக போகணும்? போகலன்னா அருமை தங்கச்சி வாழா வெட்டி ஆயிடுவா. என் சித்திரவதை தாங்க முடியாம புழுவா துடிப்பா, தினம் ரத்த கண்ணீர் வடிப்பா, துன்பம் தாங்காம கடைசியில செத்து போவா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் கட்டின புருஷன் இல்லையா கேட்கறதுக்கு? கேட்பேன். என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னா நிச்சயமா நான் கேட்பேன். பிரபு, அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்காம விட மாட்டேன். ஏய் பார்த்திபா, எங்களை எப்படி எல்லாம் பாடாப்படுத்தின. இன்னைக்கு உன் தங்கச்சி நிலைமையை எங்க அப்பா வாயாலதான் சொன்னாரு. நான் செஞ்சே காட்டிடுவேன். இன்னைக்கு தாமா உன்னை முதல்ல பார்த்தேன். ஏன் கண்ணு முன்னாடியே சித்திரவதைப்படுறத என்னால எப்படிமா பொறுத்துக்க முடியும்? இந்த பாவத்தை உன் கண்ணால பார்க்க முடியல. அப்ப உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன். ஆனா நான் மட்டும் தனியா இல்ல, இந்த நரகத்துல இருந்து என் தங்கச்சி அழைச்சிட்டு தான் போவேன். புனிதா, நான் உனக்கு தங்கச்சி தானே, ஆனா இவருக்கு மனைவி. இந்த வீட்டுல எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அது என் தாலி கிடைக்க பெருமண்ணா. நீ இங்க இருந்த அந்த பாவிங்க உன்னை கொன்னே போட்டுருவாங்கம்மா. வாமா. என் சாவுக்கு நீயே காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? என்னமா சொல்ற? ஆமா, இது என் கணவர் வீடு, நான் புகுந்த வீடு. இந்த வீட்டுல இருக்க உனக்கு எது உரிமை? போ. இந்த இடத்தை விட்டு போறதா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. புனிதா, போயிடு. போயிடு. எங்க ரத்தத்தோட ரத்தத்தை மோத விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன வேணா தண்டிங்க, கொல்லுங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்கள தயவு செய்து விட்டுருங்க. அது எப்படி முடியும்? நான் சொன்னா சொன்னதுதான். பார்த்திபா, உன் கல்யாணமா உன் தங்கச்சி பணமா, ரெண்டுல ஒண்ணு. நீயே முடிவு பண்ணு. நில்லுங்க, நானே போறேன். அம்மா, இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. புனிதா அவர் கூட பிறந்த தங்கச்சியா? ஆமா, இப்பதான் அவருக்கே தெரியும். நீ ஊரை விட்டு போறியா
இல்ல உன் தங்கச்சிய சித்திரவதை பண்ணட்டுமான்னு ஒரு கொக்கிய போட்டிருக்கானுங்க. படுவாவி பசங்க பாசத்தை காட்டி அண்ணனை மடக்கிட்டானுங்க. ஊரை விட்டு போயிட்டாரா? என்ன மனுஷன் அவரு? இந்த நேரத்துல போலாமா? அவர் தங்கச்சிக்கு இப்பதானே பாதுகாப்பே தேவை. அன்னைக்கு யாரோ ஒரு தங்கச்சி படத்தை தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட நீதி கேட்டு வந்தேன். இன்னைக்கு என் உடன் பிறப்பையை எரிச்சிட்டு வந்து அநீதியை அழிக்க வந்திருக்கண்டா. அவரை விட்டு இந்த குடும்பத்தை திருத்துறதுக்காகத்தான் உன்னை இந்த ஊருக்கு வரவழைச்சேன். அவரை கொல்றதுக்காக இல்லப்பா, என் மாங்கல்யத்தை பறிக்கிறதுக்காக இல்லப்பா. அவரை விட்டுருப்பா, அவரை விட்டு, அவரை விட்டுடு. காளிங்கா, என்னது கிழவனுக்கா மாலை? யாரு கிழவன்? பார்த்துவேன் நம்ம ஆளு. அப்ப முத்தப்பா அவர் செத்துட்டாரு. செத்துட்டானா? ஆமா, நீ செஞ்ச சித்திரவதையால அவர் செத்து பல நாளாச்சு. என் தாய்க்கு கூட தெரியாத இந்த உண்மை உனக்கு மறைக்கப்பட்டது. நீ அவரை சிறையில் அடைச்சு வச்சிருந்தேங்கிற உண்மை ஊருக்கு தெரியணும்னு தான் நான் அப்பா வேஷத்துல நடமாடினேன். ஏன் வீணா பேசிக்கிட்டே கட்டியா தாலிய? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உங்க சபதத்துல தோத்து போயிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? உலகமே எனக்கு எதிரி ஆயிடுச்சு. நான் தோத்துட்டேன். இதனால உங்ககிட்டயோ மற்ற யாருக்கிட்டயோ மன்னிப்பு கேட்டு வாழ விரும்பல. அதை என் உடம்புல ஓடுற ரத்தம் கூட அனுமதிக்காது. நான் சவால் விட்ட மாதிரி சாகிறத தவிர வேற வழி இல்லை. குண்டு என் கையில. முதலாளி, இப்படி ஏடா கூடமா ஏதாவது செய்வீங்கன்னு தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். நான் துரோகத்துக்கு துணை போக மாட்டேன், தியாகத்துக்கு தான் துணை போவேன். சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராஜலிங்கம், கல்யாணம் முடியட்டுமே தான் காத்திருந்தேன். என் கையால தாண்டா உனக்கு சாவு. ஐயோ! ஐயா, கொண்டுட்டேனே. பொண்டாட்டிய கொன்னவன கொண்டுட்டே.